Welcome back to 7th Standard English, Unit 3, Term 3. Today we are going to see Jane Eyre. In previous video, we already studied Part 1. Now we are going to see Part 2. Jane Eyre was the heroine of this drama. Jane Eyre was an orphan. She was tortured by her auntie, Mrs. Reed. She was sent to Lowood Institution. Did you remember this one? Okay, children. Now we are enter into the part 2. Characters in this part: Jane Eyre, Miss Miller and Miss Temple, Helen Burns. At Lowood, the driver wakes up Jane. She is let off at the gates of Lowood. She meets Miss Miller and Miss Temple. Miss Miller: Jane Eyre? Jane: Yes, madam. Miss Miller: This way. They cross the stage where Miss Temple is waiting. Jane enters a dark stone building. All are quiet. She neither sees or hears any other student. டிரைவர் ஜேனை எழுப்பிடுறாங்க. ஜேன் லோவுட்டுக்குள்ள என்டர் ஆக போறா. அங்க போய் செல்வி மில்லர் மற்றும் செல்வி டெம்பிள சந்திக்க போறா. மில்லர் சொல்றாங்க, ஜேன் ஏர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மேடம் அப்படின்னு ஜேன் சொல்றாங்க. மில்லர், இந்த வழியா போ அப்படின்னு சொல்றாங்க. டெம்பிள் அங்க மேடைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஜேன் அங்க ஒரு டார்க் கலர் ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோன் கிட்ட வரா. அவ எந்த மாணவியையும் பார்க்கவும் இல்ல, அவங்கள பத்தி கேட்கவும் இல்ல. மிஸ் டெம்பிள்: This child is very young to be sent alone. She had better be put to bed soon. She looks tired. Are you tired? Jane: A little, madam. Miss Temple: And hungry too, no doubt. Let her have some supper before she goes to bed. Miss Miller to Jane: Is this the first time you have left your parents to come to school, my little girl? Jane: My parents are dead. Miss Temple: Oh, I see. Can you read and write? Jane: Yes, madam. Temple சொல்றாங்க, நீ இந்த குழந்தைய தனியா அனுப்பாத. இவ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா. வேகமா அவளுக்கு பெட்டுக்கு அனுப்பு. ரொம்ப களைப்பா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜேன் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு களைப்பா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் களைப்பா இருக்கு மேம் அப்படின்னு ஜேன் சொல்றா. உடனே டெம்பிள், சந்தேகமே இல்ல, உனக்கு நல்லா பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். நீ படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போய் படு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மில்லர் நீ உன்னோட பெற்றோர்களை விட்டுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜேன், எனக்கு பெற்றோர்களே இல்ல அப்படின்னு சொல்றா. டெம்பிள், அப்படியா, உன்னால படிக்க முடியுமா, எழுத முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஜேன் சொல்றா, எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு சொல்றா. மிஸ் டெம்பிள்: அண்ட் சூ, டு யூ சூ? ஜேன்: அ லிட்டில். டெம்பிள் கேக்குறாங்க, உனக்கு தைக்க தெரியுமா, நீ தப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜேன் சொல்றா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம் அப்படின்னு சொல்றா. மிஸ் டெம்பிள் touches her cheeks gently. I hope you shall be a good girl, Jane Eyre. Jane: Yes, madam. Miss Miller and Jane exit. The next day, Miss Miller and Jane enter a wide long room. There are many girls of age 10 to 20. All are uniformly dressed. The room is noisy. Miss Miller: Silence. The girls quieten immediately. Go to the wash. When the girls get there, they hesitate. What is the matter? Time to wash. டெம்பிள் ஜேனோட கன்னத்தை தொட்டு பார்த்து, நீ நல்ல பிள்ளையா இருக்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மேடம் அப்படின்னு ஜேன் சொல்றாங்க. உடனே மில்லரும் ஜேனும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு அகண்ட அறையில அவங்க வராங்க. அங்க பாத்தீங்கன்னா 10 முதல் 20 வயதுள்ள பல சிறுமிகள் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அங்க ரொம்ப சத்தமா இருக்கு. உடனே மில்லர், அமைதி அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் அமைதி ஆயிட்டாங்க. கை கழுவ செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க சிறுமிகள்லாம் தயங்குறாங்க. ஏன், என்ன ஆச்சு, இது கை கழுவும் நேரம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. கேர்ள்: மிஸ் மில்லர். மிஸ் மில்லர்:
What is it? Girl. The water is frozen again. Miss Miller. Very well, monitors. Remove the basins. Miss Temple enters. Miss Miller. The new girl. Where shall I put her, Miss Temple? Miss Temple. Perhaps the fourth form. அங்க இருந்த சிறுமி ஒருத்தவ சொல்றா, மில்லர் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க தண்ணி ரொம்ப உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மில்லர், சரி குழந்தைகளே, நீங்க பேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மில்லரு அந்த புது சிறுமிய கூப்பிடுறா. டெம்பிள் அவங்களும் அங்க வராங்க. டெம்பிள், ஒருவேளை இவங்கள 4ஆம் வகுப்புல சேர்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ் மில்லர், பட் she is so little. Miss Temple, she can read and write. I think she will do well there. Miss Miller, yes, Miss Temple. Jane is put in Form 4. After lunch, Miss Miller asks the girls to go to the garden. Miss Miller and Miss Temple exit, and Helen enters, sits and reads a book. Jane, is your book interesting? Helen, I like it. Hands it to her. You may look at it. மில்லர் சொல்றாங்க, இவ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க. டெம்பிள், அவளுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும்ல, அதனால 4ஆம் வகுப்பு நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே மில்லர், சரி நீங்க டெம்பிள் அங்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வகுப்புல சேர்த்து விடுறாங்க. அங்க லஞ்சுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க டெம்பிளும் மில்லரும் போயிடுறாங்க. அங்க ஹெலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு உட்கார்ந்து ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கா. உடனே ஜேன் போய், உங்களோட புஸ்தகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஹெலன், நான் இதை விரும்புறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க புக்கை அவங்க ஜேன் கிட்ட கொடுக்குறாங்க. நீயும் இதை பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜேன் ஜேன் லுக்ஸ் அட் த புக். ஐ திங்க் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ. ரிட்டர்ன்ஸ் இட். Helen, you read one of your age. Jane, my name is Jane Eyre. What is your name? Helen, Helen Burns. Jane, can you tell me what the writing on the stone over the door means? What is Lowood Institution? Helen, this house where you have come to live. Jane என்ன பண்றா, அந்த புஸ்தகத்தை வாங்கி பாக்குறா. எனக்கு ரொம்ப இது கஷ்டமா இருக்கு உடனே சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டா. ஹெலன், ஓ வயசுக்கு ஏத்த ஒரு புத்தகத்தை நீ படி அப்படின்னு சொல்றாங்க. ஜேன் வந்து, என்னோட பேர் ஜேன் ஏர், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. ஹெலன், என்னோட நேம் வந்து ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜேன் கேக்குறா, அந்த கல்லுல என்னமோ வசனம் எழுதிருக்கே, அது என்னன்னு சொல்ல முடியுமா? லோவுட் நிறுவனம்னா என்ன அப்படின்னு கேக்குறா. ஹெலன் சொல்றா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடம் தான் லோவுட் நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஜேன், and why do they call it institution? Is it any way different from other schools? Helen, it is partly a charity school. You and I and all the rest of us are charity children. I suppose you are an orphan. Aren't either your father or your mother did? Jane, both died before I can remember. Helen, well, all the girls here have lost either one or both parents. This is called an institution for educating orphans. ஜேன் வந்து ஹெலன் கிட்ட கேள்வி கேட்குறா, ஏன் இதை நம்ம நிறுவனம்னு சொல்றோம், ஏன் இது ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறா. ஹெலன் வந்து, இது வந்து தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றா. அதாவது அனாதையா இருப்பாங்களே குழந்தைங்க, அப்பாவோ அம்மாவோ இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் இதை நிறுவனம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜேன் வந்து, எனக்கு நினைவு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஹெலன் வந்து, சரி இங்க இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான், அம்மாவோ அப்பாவோ இல்லாம இருந்தவங்க தான், இவங்க எல்லாம் இங்க கல்வி கற்பதனால இத நிறுவனம்னு நம்ம சொல்றோம். ஜேன், ஆர் யூ ஹாப்பி ஹியர்? Helen, you ask rather too many questions. I have given you answers enough for the present. Now I want to read. Jane leaves Helen. Spring has started. Semi-starvation and neglected colds had predisposed most of the students to receive infection.
45 out of the 80 girls lay ill at one time. Helen is also ill. Jane goes to meet Helen in Miss Temple's room. ஜேன் வந்து கேட்குறா, நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. ஹெலன் வந்து, நீ நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டுட்ட, நான் இப்ப படிக்க போறேன், பதில் என்னால போதிய அளவுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அங்க ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் குளிர் ஜுரமும் சளி மாதிரி ஒரு வியாதி பரவிக்கிட்டே வந்துருச்சு. அங்க இருக்க 80ல 45 சிறுமிகளுக்கு ஒரே நேரத்துல டிசீஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சு. அதுல ஹெலனும் ஒருத்தவ. உடனே ஜேன் வந்து ஹெலனை பார்க்கணும்ட்டு அவளோட அறைக்கு போறா. ஜேன், ஹெலன், are you awake? Helen, face is pale but composed. Why have you come here, Jane? It is past 11 o'clock. ஜேன் வந்து ஹெலனை பார்க்க போயிட்டா. ஹெலன், நீங்க இன்னும் முழிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஜேன் கேக்குறான். உடனே ஹெலன் வந்து வெளிரிய முகத்தோட இருக்கா. ஜேன், நீ ஏன் இங்க வந்த, மணி 11 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஜேன், I have come to see you, Helen. I have heard you are ill and I cannot sleep until I speak to you. Helen, you have come to bid me goodbye. You are just in time probably. Jane, are you going home? Helen, yes, to my long home, last home. Jane, no, Helen, but where are you going, Helen? Do you know? Helen, I believe. I have faith. I am going to God. How comfortable I am. The cough has tired me. I feel as if I could sleep. ஜேன் வந்து சொல்றா, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு டிசீஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. உடனே உங்கள்கிட்ட பேசாம என்னால தூங்க முடியல, அதனாலதான் வந்திருக்கேன்னு சொல்றா. உடனே ஹெலன், ஓகே, நான் வந்து பார்த்துட்டில்ல, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு ஜேன் கேக்குறான். ஆமா, நான் என்னோட நீண்ட இறுதியான வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹெலன் பதில் கொடுக்குறான். ஜேன் வந்து, இல்ல நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஹெலன், நான் நம்புறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வந்து வசதியா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போறேன். என்னோட இருமல் என்னை ரொம்ப களைப்படைய செஞ்சிருச்சு, என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் சொல்றாங்க. ஜேன், குட் நைட் ஹெலன். ஹெலன், குட் நைட் ஜேன். Helen dies that night. The school improves. Jane spends 80 years in the school, 6 years as pupil and 2 years as teacher. Jane wants liberty and becomes half desperate. She advertises in the Herald for situation a week later. She has received a letter from Mrs. Fairfax Thornfield. Jane leaves Lowood and goes to Thornfield. ஜேன் உடனே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஹெலனும் குட் நைட் ஜேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இரவே அந்த ஹெலன் வந்து இறந்துட்டாங்க. பள்ளி வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. 8 வருடங்களா அவ அங்கே இருக்கா. அதுல 6 வருடங்கள் மாணவியா இருக்கா, 2 வருடங்கள் ஆசிரியரா இருக்கா. உடனே ஜேன் வந்து நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஒரு விளம்பரம் கொடுக்குறா. ஒரு வாரத்துக்கு பின்பு அங்க ஃபேர்ஃபாக்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவங்க எங்க இருக்காங்கன்னா தான்ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அடுத்த பாட்டுல நம்ம தான்ஃபீல்ட்ல இருக்கிற நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே சில்ட்ரன், அன்டில் தென் தேங்க்யூ சில்ட்ரன்.